உங்கள் லைஃப்பில் உங்கள் எக்ஸ் திரும்ப வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒருத்தவங்க நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் திரும்ப வராங்கன்னா அது என்ன ரீசனுக்காக வராங்கன்றது ஒன்று இருக்குது. இப்போ காற்று வெளியிடை படம் அது நிறைய பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் கார்த்தி ரொம்ப அடமெண்டா ரொம்ப தான்னா அப்படின்னு ஒரு கேரக்டர். பட் அட் தி எண்டில் வந்துட்டு அவனுக்கு லைஃப் வந்து நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துட்டு அப்போ வந்துட்டு அவன் என்னன்னா லைஃப்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் கடைசியாக அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இருப்பான். அப்படி இருந்த ஒரு ஆள் இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இப்படி வருவான். ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க உங்களை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்றப்போ அவங்க திரும்ப வரப்போ உங்களோட வேல்யூ உங்களோட ஒர்த்தை புரிஞ்சு வந்தாங்கன்னா தட் இஸ் ஃபைன். பட் சில பேர் அப்படி வரமாட்டாங்கல்ல. ஏன்னா ஒன்றா அவங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது ரொம்ப ப்ராப்ளம் ஆகியிருக்கும், அவங்களால ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருக்காது, அவங்களுக்கு நிறைய நீட் ஏதாவது இருக்கும், அதுக்காக அப்படி திரும்ப வராங்கன்றப்போ வந்துட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. அது என்ன ரீசன் பொறுத்து வராங்கன்றதான் யூ ஹேவ் டு கிவ் அ சான்ஸ். பட் மேக் ஷூர் நீங்கள் லைஃப்பில் திரும்பவும் செகண்ட் டைம் ஜோக்கர் ஆகக்கூடாதுன்னு. சான்ஸ் கொடுக்கலாம் சொல்கிறீங்களா, கொடுக்கூடாது சொல்கிறீங்க? கொடுக்கலாம். அது என்ன ரீசன் பொறுத்து அவங்க வராங்க. உண்மையாலுமே உங்களோட வேல்யூ புரிஞ்சுட்டு வந்தா தட் இஸ் ஃபைன். பட் அப்படி பண்ணாமல் அவங்களுக்கு நீட் இருக்குது, அவங்க லைஃப் தனியாக சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட செல்ஃபிஷ்னஸ்க்காக வந்தாங்கன்னா வி ஷுட் நாட் அக்செப்ட். ஸோ ஐஷோட எக்ஸ் நீங்கள் ஜென்யூன் ரீசனோட வந்தீங்கன்னா இவங்க வந்து உங்களை ஏற்றுப்பாங்க, கரெக்டாக? என்ன சொல்ல வரீங்க? கட் பண்ணிடுங்க. கட். இட்ஸ் a common opinion. It's not personal. புரியுறோன்னு புரிஞ்சுட்டோம்.